உலகெங்கிலும் உள்ள பக்தப்படி பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். இப்படி வா சாமி, இப்படியே வாங்க சாமி.
தம்பி கொடுத்துட்டியா? இதை வச்சுக்கோங்க. அரகர நம பார்வதி. பொருந்த கைதொல கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணை ஆவது நம சிவாயவே. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் குருபரம்பரா காமிகம் யோகம் சிங்கம் காரணம் அதிகம் ததா தீப்தம் சூக்ஷ்மம் சகசிரஞ்ச அம்சுமான் சுப்ரகேதகம் விஜயம் செய்வ நிஸ்வாசம் சுவாயம் பூமதானலம் வீரம் சரௌரவம் சைவ மகுடம் விமலம் ததா சந்திரஜானஞ்ச பிம்பஞ்ச புரோத்கீதம் லலிதம் ததா சித்தம் சந்தான சார்வோக்தம் பாரமேஸ்வரமேவஜா கிரணம் மாதுலம் ஜைவ அஷ்டாவிம்சதி சம்யகாः சத்குரு சரணாரவிந்தாभ्यां नमः मम गुरु बन्धनात् मृत्योर्मोक्षीयमामृतात् आत्मसुखं चैव विद्यासुखं चैव शरीरसुखं चैव भस्मधारणं समर्पयामि गन्धद्वारान्दुलां दरिडां नित्यपुट्टां गरीडणीं ईश्वरीगं सर्वभूतानां विभोवत्वये श्रियं सर्वम् ओं वामदेवभुव्याय नमः ओं सत्योजातमूर्तये नमः ओडोन्धराजो विनायक धूमकेतो गणाध्यक्षो बालचन्द्रो गजानन वक्रतुण्ड सूर्पकर्ण हैरम्बस्कन्दपूर्वजा अश्विन् हरिद्राबिम्बानुशुम्भं महागणपतिं ध्यायामि महागणपतिं आवाहयामि देवभुव्याय विनायकाय नमः ओं सत्योजातमूर्तये विनायकाय नमः ओं नमो व्रातपतये नमः ओं नमो गणपतये नमः ओं नमो प्रमदपतये नमः ओं नमस्ते हस्तलम्बोदराय नमः ओं एकदन्ताय नमः ओं विघ्नविनाशिने नमः ओं शिवसुधाय नमः ओं श्री वरदमूर्तये नमो नमः सिद्धिबुद्धि वल्लभाम्बा समेत ओं शक्ति महागणपतये नमः नानाविध परिमलवस्त्र साधुवत्सले वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात् सिद्धिबुद्धि वल्लभाम्बा समेत महागणपति मूर्तये नमः ஆனந்த ஏகமுக தீபம் தருடஜாமி. கையில் வச்சுன்னு விநாயகர் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. விக்னங்கள்லாம் தடைகள்னு சொல்லுவோம். அந்த தடைகளெல்லாம் நிவர்த்தியாகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அவனே சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரியேஷு சர்வதா அகஜானன பக்தார்க்கம் கஜானன மஹர்நிஜம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே மங்கள மகா கணபதயே நமः சிவதனை வரிஷ்டம் சர்வகல்யாணமூர்த்திம் பரசுகமனை பணிவென் பணிந்து திருவாக்கும் செய்விருமம் கைகோட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதல வல்லபாத்ரான காந்தாயே ஸ்ரீ கணேசாய மங்களம் மகா கணபதி மூர்த்தயே நமः அனேன கோடி பிரதட்சண பிரார்த்தன நமஸ்காராம் சமர்ப்பயாமி. பிரசன்னவதனம் யாஜேதே சர்வவிக்னோப சாந்தயே. ஓம் 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 பூர்வபஸ்வரோ அஸ்ய ஸ்ரீ வலது கை மேல இடது கை கீழே வலது தொடர் அஸ்ய ஸ்ரீ நமோபாக்த சமஸ்த துரித அக்ஷயத்வார பார்வதி பரமேஸ்வர பிரியதத்தம் சிவசிவ சம்பூः ஆக்னேயாம் ஆதி சுமதீனாம்னீம் அபவர்ணிதத்ரேவேதராஜாதாயாः சதீஷ்குமார் நாமதேயஸ்ய ஆருத்ரா நட்சத்திரே விதரராஜாதாயாः விசாம்பர் நாமதேயஸ்ய ஸ்ரவட்டா நட்சத்திராணாம் கவிதானாம்னீம் புனர்வசு நட்சத்திராணாம் பகுலசுமதீனாம்னீம் அனயோர் சக குடும்பானாம் உதாக நட்சத்திரே விருச்சிகராஜாதாயாः விஸ்வேஷாமதேயஸ்ய தேவதீ நட்சத்திரே லக்ஷ்மி விஜயலக்ஷ்மி கஜலக்ஷ்மி மோட்சலக்ஷ்மி சந்தாலக்ஷ்மி சர்வதா பாரம்பரிய தேவதா அனுகிரக வரப்பிரசாத சித்தந்தம் குலதேவதானாம் யஜமானஸ்ய குலதேவதானாம் அங்கதந்தம் உபாஸ்மகே சித்திபுத்தி வல்லபாம்பா சமேத மங்கள மகாகணபதி பரிபூர்ண அனுகிரக வரப்பிரசாத சித்திரஸ்து. விநாயகர் சதுர்த்தி
परमेश्वरी अंबिकासनाय नमः गंगाल परमेश्वरी अंबिका मूर्तिंजी नमः ध्यायामि आवागयामि आवागनादि अर्घ्यं समर्पयामि சரவணா பேக்கரி இருக்குது அந்த சந்தில் பஞ்சாப் நேஷனல் பேங்க் கார்டு ஒரு 2 பாக்கெட் வச்சுட்டு செல்லு சரி சார் சரி
Thank you.
கொஞ்சம் கவர் ஆகிட்டாங்களா? அப்படியே அப்படியே இருங்க. டக்குன்னு கவர் ஆகிட்டாங்க. எல்லாரும் தொட்டு கொடுக்கலாம். வரங்கம்மா, வரேன், நானே வரேங்க. எல்லாரும் தள்ளி விட்டுருவாங்க வேண்டாம், நானே வரேங்க. ஆனால் அப்படியே இடம் இருக்கு பாருங்க, அப்படியே பின்னாடி போயிடுங்க, மற்றவங்க பின்னாடி போயிடுங்க. பின்னாடி வாங்க, நம்ம இடத்துக்கு வரேன். பொறுமை எல்லாத்துக்கும் வரேங்க. பரிசு இருக்கு, கவனமா மறந்துடாதீங்க. साथी को Thank you.
வழி விடுங்க. ஆனால் அப்புறம் முன்னாடி வாங்கண்ணா. ஆனாண்டா வீதி வாங்கணும், சுற்றி வரலாம். இல்லை அங்கே சந்திரகா 1 மணி நேரம் ஆகிடும். டைம் கொடுக்கணும் இல்லைங்க. 10 மணி ஆனாலும் இங்கே தான் இருக்கு. अरुणादेवी नाम्नीं श्रवणनक्षत्रे भगरराजसौजातायाः चन्द्रशेखरनामधेयस्य कृत्तिकानक्षत्रे रवराजसौजातायाः आवर्तनी नाम्नीं विशाखनक्षत्रे तुलाराजसौजातायाः सरमङ्गलनामधेयस्य विनायकानक्षत्रनामधेयस्य विभागत्वानां शककुटुम्बानां नक्षत्रे धनुराजातायाः प्रेमलतानाम्नीं सुवर्णनक्षत्रे पूर्ववङ्गी
தட்டில் எப்படி வந்துருச்சுங்கண்ணா நான் கேட்டேன் நான் இந்தாங்கண்ணா ஒரு தட்டு வாங்கி பின்னாடி இருக்கிறவங்க தொட்டு வாங்க சொன்னப்பா தடுமாறாங்கப்பா அவங்க அது பின்னாடி இருக்கிறவங்க தட்டு கொடுங்க எடுத்துக்கலாம் நீங்கள் ஈஸியாக இருக்கும் நீங்கள் படக்கணும் தூங்கிட்டுன்னா வந்துடுங்க கொடுத்துட்டீங்களா அப்படியே தட்டு கொண்டாங்கண்ணா
பாதார சரணாரவிந்தார்ப்பணமஸ்து. ஓம் நீலாஞ்சன சமாவாசம் ஹரிபுத்திரம் நிவாசனம் காயாமார்த்தாண்ட சம்பூரம் தன்னமாதி மகேஸ்வரம் யோகதனீஸ்வர கிரகஸ்வாமியே நமः. யோகதனீஸ்வர கிரகமூர்த்தயே நமோ நமः. காலத்வஜாய வித்மஹே கஞ்சகஸ்தாய தீமஹி தன்னோ மந்தः பிரச்சோதயாத். தனீஸ்வர கிரகஸ்வாமியே நமः. தனீஸ்வர கிரகமூர்த்தயே நமः. ஆனந்த ஏகமுகதீபம் தர்சயாமி. சர்வஸ்யார்த்தே சர்வச்சருத்தே सर्वस्यान्ते सर्वचरुद्धे सर्वमेव तेनां पुनोति सर्वं जयते அங்க வீடு வாங்கிக்கலாங்கண்ணா. இதுதான் ரெடியா பேக் பண்ணிருக்கேங்கண்ணா. அப்படியே வீதி போயிட்டு சாமி பார்த்துட்டே வந்துடலாம். வாங்க வீதி வாங்கிட்டு அப்படியே சாமி பார்த்துட்டு வாங்க. வீதி வாங்கிட்டு வந்துருங்க. கூட இல்லைங்க. பிரசன்னா இங்க வா. பசி துன்பத்தை நிறைய பேர் சொல்லியிருக்கலாம். அவ்வை பிராட்டி கூட சொல்லியிருக்கா, பசி வந்தால் 10ம் பறந்து போகும். அது மட்டும் எல்லாருக்கும் தெரியும். அந்த 10 என்ன? அவ்வை தான் எழுதியிருக்கா. அவ்வை எழுதியிருக்கா பாட்டுல. மானம். பசி வந்தா என்ன போயிடும்? ஃபர்ஸ்ட் கையேந்துருவோம். மானம். நான் அப்படிலாம் கிடையாது. சென்னையில பெரிய வெள்ளம் வந்தது. யாரா இருந்தாலும் பொட்டல தூக்கிடுவோம் கைய. யாரா இருந்தாலும் உயிர் இருக்கணுமே. நான் அதெல்லாம் சாட மாட்டேங்க. நான் யார்ட்டையும் வாங்கி தோணுமா? அப்ப தோணுமா? மானம், குலம், கல்வி, வன்மை, தாளாண்மை, தானம், தவம், முயற்சி, அறிவு. 10ஆவதா ஒரு விஷயம் இருக்கு. தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல். காமம். பசியோட ஒருத்தன் இருக்கான், அழகா ஒரு பொண்ணு போகுது, போயா பசியா இருக்கு, பார்ப்போமா? மானம் போயிடும், குலம் போயிடும், கல்வி போயிடும், வன்மை போயிடும், அறிவுடைமை, தானம், தவம், முயற்சி, தாளாண்மை, காதல். இவை 10ம் பசி வந்தால் பறந்து போமேன்னு அவ்வை சொல்லிட்டா. ஆனா ஐயா எழுதியிருப்பாரு பாருங்க, பசியின் அவஸ்தை. அன்பு உள்ளங்களே, எல்லாருக்கும் தெரியும். என்னால் முயன்றவரை சொல்றேனே தவிர அவர் வார்த்தையால சொல்ல முடியாது. பசி வந்த ஜீவர்களுக்கு முதல்ல என்ன நடக்கும்னா, அறிவு வேலை செய்யாது. வேலை செய்யுமா? உயிர் அறிவு வேலை செய்யாது. உயிர் அறிவு செய்யாதவங்க கிட்ட போய் கடவுள் அறிவை பத்தி பேசலாமா? கடவுளை பத்தி பேச முடியும்.
கடவுள் அறிவும் உயிரறிவும் இல்லாதவர்களுக்கு என்ன போயிடும்? புருஷ தத்துவம் வெளிப்படாது, கடவுள் தத்துவம் வெளிப்படாது. புருஷ தத்துவம் இல்லைன்னா பிரகிருதி தத்துவம் வெளிப்படாதே, பிரகிருதி தத்துவமும் போயிடுமே. என்ன சொல்கிறார்? உயிர் அறிவு மயங்கும், கடவுள் அறிவு மறையும், புருஷ தத்துவம் விளங்காது, பிரகிருதி தத்துவம் புழுங்கும். இது நாளும் நடந்துரும். அதுக்கப்புறம் குணமெல்லாம் பேதமாகும். தாமசம், ரஜோ, சாத்விகம் ஒன்னும் இருக்காது. என்ன இருக்கும் அவங்கிட்ட? குணங்கள் எல்லாம் பேதமுறும். அதற்கு பிறகு என்ன எல்லாம் அந்த கரணங்கள் என்னெல்லாம் நடக்கும்? பஞ்சபூதங்களும் புழுங்கும், பிராணன் சுழலும், பிராணசக்தி என்னவா மாறும்? மனம் தடுமாறும், புத்தி நிலைக்காது, சித்தம் கலங்கிடும், அகங்காரம் அழிஞ்சு போயிடும், வாத பித்த ஸ்லேத்துமங்கள் நிலை தடுமாறும். 3 வாயு அந்த மூன்று நாடிகள் சொல்லுவாங்களே, அது என்ன ஆகும்? அதற்கு பிறகு கண்ணு பஞ்சடைந்து குழி விழுந்துரும்பா, காது கும்முன்னு ஆயிட்டு காது கேட்காதுப்பா, நாக்கு உலர்ந்து போகும்பா, புலன்களை சொல்றாரு, தோல் ஸ்மரணை கெட்டு போயிடும்பா, மூக்கு அந்த நாசி அழற்சி ஆயிடும்பா, அவனுக்கு சுவாசம்லாம் வராதுப்பா. இது ஞானேந்திரியங்கள். கர்மேந்திரியங்கள் சொல்றாரு, கை கால்லாம் சோர்ந்து போயிடும் ஐயா, வாய் உலர்ந்து போயிடும், வாய் பேச வராது, தொனி மாறிடும், ஒண்ணு பேசுமா வேற ஒண்ணு வரும், பற்கள் தளர்ந்து போயிடும்பா. அதுக்கப்புறம் மலஜலம் வழி வெதும்பி போயிடும். கர்மேந்திரியங்களை முடிக்கிறாரு, அந்த கரணங்களை முடிக்கிறாரு. உள் உறுப்புகள் மூளை சுருங்கும், இதயம் வேகும், ஈரல் வெதும்பும், வயிறு பத்திக்கிட்டு எரியும்பா. வயிறு பத்திக்கிட்டு எரியுமே, இவ்வளவு துன்பங்கள் அவன் அனுபவிக்கிறானே. உயிர் போவதற்கு சமீபத்திய அத்தனை உணர்வும் அந்த பசியில இருக்கவன் அனுபவிப்பானேப்பா. மரண வேதனை, ஜனன வேதனை, நரக வேதனை, அத்தனை வேதனையும் அந்த உயிர் அனுபவிக்குமே. இதுதான்யா பசி தீர்த்தலே பரம புண்ணியம்னார் ஐயா. சொல்றாரு, அப்படிப்பட்ட துன்பத்தை நீ ஒரு வினாடியில தீர்க்கலாம். எப்படி? சாப்பாடு கொடுத்துரு, சாப்பாடு கொடுத்துரு. இவ்வளவு பெரிய துன்பத்திலிருந்து விடுதலை கொடுக்குறாயா, அப்ப நீ யாருடா? அதான் கடவுள்ன்றார் ஐயா. ஐயா ஜீவகாரணிய ஒழுக்கத்துல சொல்றாரு, கடவுள் வேற எங்க இல்ல, இவ்வளவு துன்பத்திலிருந்து ஒருவன் விடுதலை கொடுக்கிறான்டா, அவன் கடவுளுக்கு சமானம் இல்லையா? அதனால்தான் ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின்னுன்னு போட்டான் வள்ளுவன். பசிய ஒருத்தன் பொறுத்துக்கிறான் இல்லடா, அது பெரிய ஆற்றல் தான். துறவிகள்லாம் அதை செய்வாங்க. ஆனா வள்ளுவன் சொல்றான், எவன் ஒருவன் இன்னொருத்த பசிய ஆத்துறான் பாரு, அவனுடைய ஆற்றலுக்கு பின்னாடி தான்டா துறவி கூட போய் நிக்கணும். ஏன்? இன்னொருத்தன் பசி அவனால பொறுத்துக்க முடியல. அதுதான் ஐயா சொல்றாரு, நீ கடவுளை பார்க்கணும்னு எங்கடா தேடிட்டு இருக்கீங்க? பசியோட இருக்கிறவனுக்கு பசிய தீர்த்து சாப்பாடு கொடுத்துட்டு பாரு, அவன் கண்களில் உனக்கு கடவுள் தெரிவார், உன்னில் அவன் கடவுளை பார்ப்பான். ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம் ரெண்டுமே கிடைச்சிடும். 16வது படி. நேரா நீ 16வது படிக்கு போயிடலாம். நீயும் கடவுளா மாறிடுவ, கடவுளையும் நீ பார்த்துருவ. கடவுளை பார்ப்பது 15ஆம் படி, கடவுளாகவே மாறுவது 16ஆம் படி. ஞானத்தில் ஞானம். இதெல்லாம் ஐயா சொல்லி கொடுக்குறாரு. அந்த ஜீவகாருண்யம்னா என்னன்னு சொல்லி கொடுப்பாரு. அந்த பசிய சொல்லுவார் ஐயா, இந்த அவஸ்தைய சொல்லிட்டு, ஜீவகாருண்யம்னா என்ன தெரியுமா பா? இந்த பசின்ற நெருப்பு பத்திக்கிட்டு எரியும்பா. அந்த சாப்பாடை போட்டு அந்த எரியிற நெருப்பை கொஞ்சம் அவிச்சு அவனுக்கு துன்பத்துல இருந்து விடுதலை கூடியா, அதான்யா ஜீவகாருண்யம். பசி என்ற விஷக்காற்று அவன் அறிவை அப்படியே அவிய செய்யும். அந்த சாப்பாடை கொடுத்து அந்த விஷக்காற்றை அவிச்சு அவன் அறிவை விளங்க செய்யும். பசி என்னும் புலி ஒருவனை கொல்ல வரும்பா, நீ சாப்பாடை கொடுத்து அந்த புலியிலிருந்து அவனை காப்பாத்துப்பா. இதெல்லாம் என் வார்த்தைகள், ஐயா வார்த்தை பிரம்மாண்டமா இருக்கும். ஐயாவே வாய்ப்பட படித்ததுதான் இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம். என்னைக்கு தெரியுங்களா? 1867ஆம் ஆண்டு மே மாதம் 23ஆம் தேதி வடலூரிலே சத்திய தர்மசாலைன்னு இன்னைக்கு வரைக்கும் அணையா அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கு பாத்தீங்களா? அன்னைக்கு படிக்கிறாரு இத மக்கள் முன்னிலையில. ஐயாவே படிச்சாரு. அந்த பசி கொடுமையை ஐயா படிக்கிறாரு. சத்திய ஞான சபை அவர் கட்டினது 1872, 5 வருஷம் கழிச்சு தான் கட்டினாரு.
முதல்ல என்ன பண்ணாரு தெரியுங்களா? பசிச்சவங்களுக்கு சோறு போட்டார் ஐயா. எந்த துறவியும் கையேந்தனாங்க, ஐயா மட்டும்தான் சாப்பாடு போட்டார் ஐயா. சாப்பாடு போட்டார் ஐயா. சோறு போடுறா ஃபர்ஸ்ட், உயிரை காப்பாத்து. ஐயா சொல்லுவார் 7 வித துன்பங்கள் சொல்லுவார். மக்களுக்கு 7 வித துன்பங்கள் இருக்கு. அதுல நீங்க டிவிஷன் போட்டுக்கலாம். பசி, கொலை, தாகம், எளிமை, பயம், இச்சை, பிணி. இந்த 5 விட்டுருவார் ஐயா. பிணி, இச்சை, பயம், எளிமை, தாகம் 5 கூட விட்டுருங்க. பசி, கொலை பண்ணக்கூடாது. கொலை துன்பத்துல இருந்து மக்களை மீட்டுருங்க, உயிர்களை. பசிச்சவங்களுக்கு சோறு போடுங்க. இதுதான் கடவுள் என்றார் ஐயா. அறிவு நிலை தெளிந்தோருக்கு உயிர் இரக்கமே கடவுள் வழிபாடு என்று. இதைத்தான் ஐயா அகவல்ல பாடுவாரு. நிறைய இருக்கு. ஐயா சொல்லுவாரு, இந்த உயிர்கொலை பண்றவங்களை பார்த்து ஐயா சொல்லுவாரு, அப்பா இந்த உயிர்கள் எல்லாம் படுற பாடு என்னால தாங்க முடியலையா. மண்ணுலக அதிலே இந்த உயிர்கள் படும் வருத்தத்தை ஒரு சிறிது எனினும், ஐயாவுடைய இரக்கம் பாருங்க, ஒரு சிறிது எனினும் கண்ணுற பார்த்தும் செவி உற கேட்டும் கனமளவு கூட என்னால சகித்திட மாட்டேன்பா. இந்த உயிர்கள் படுற கஷ்டம் என்னால பார்க்க முடியலப்பா. என்ன இரக்கங்க ஐயா. கனப்பொழுது கூட, ஒரு சிறிது கூட கண்ணால பார்த்தும் செவி உற கேட்டும் நான் சகித்திட மாட்டேன். என்னால அதெல்லாம் பார்க்க முடியாது. நீ என்ன பண்ணு, இந்த எண்ணம் எனக்கு வருது இல்ல, என்னொரும் இந்த எண்ணத்தை நீ என் தாய் உன் அருள் வளத்தால் இசைத்த போதெல்லாம் நன்னொரும் அவ்வுயிர்களினுடைய வருத்தத்தை தவிர்த்தல் வேண்டும். அந்த வரத்தை அவங்களுக்கு நான் கொடுக்கணும். எதுவும் இதுதான் எனக்கு ஆசை. ஐயா சொல்லுவார், எனக்கு இறக்கவும் ஆசை இல்லை, இப்படி இருக்கவும் ஆசை இன்றி மீண்டும் பிறக்கவும் ஆசை இல்லை. உலகில் எல்லோரும் என்னை பெரியவர் பெரியவர் என்று சிறக்கவும் ஆசை இல்லை. விசித்திரங்கள் செய்யவும் ஆசை ஒன்று இல்லை. துயரடைந்து தூங்கவும் ஆசை இன்றி இல்லை, துறக்கவும் ஆசை இல்லை. யாராவது இப்படி எழுத முடியுமா? அப்ப என்னதாயா உனக்கு ஆசை? இறைவன் கேட்பாருல்ல, இதுதான் எனக்கு ஆசைன்றார். என்ன? இந்த உயிர்கள் படுதில்ல கஷ்டம், அதை நான் கண்ணால பார்த்து செவியுற கேட்டா அந்த உயிர்களினுடைய வருத்தத்தை தவிர்க்கும் நல் வரம் எனக்கு வேண்டும், அதை நல்குதல் வேண்டும். எனக்கு இச்சை எந்தாயின்வர், எனக்கு இதாய ஆசை. இறைவன் கேட்கிறாராம், வேற ஏதாவது வேணுமா? இவை தவிர, இவை அல்லால் வேறு ஒரு இச்சை எனக்கு இல்லை. இதை தவிர எனக்கு வேற ஆசை கிடையாதுயா. உயிருள் யாம் எம் முழுய இவை உணர்வே உயிர் நலம் பரவுக. கொடான கோடி நன்றி. இந்த குழு நடத்துறவங்களுக்கு நன்றி. நாங்கள் நல்ல உணவோட சாப்பிட்டு நல்ல மாதிரில நாங்கள் இருக்கிறோம். வந்த பிள்ளைங்களும் ஆசை வைக்கணும், நீங்கள் போக்குவரத்துல இங்கே ஆசை வைக்கணும், இன்னும் பல இதுவும் செய்து நீங்கள் வந்து ஒரு கொடான கோடி நன்றியோட சோத்திரிக்கிறேன். எனக்கு இந்த சோறு தான் எனக்கு ஆயினமானா நைட்டு சாப்பிடுவோம், காலையில் சாப்பிடுவோம். எனக்கு புழுவெல்லாம் சோறு போடுறதுக்கு சாமி இங்கே தான் எனக்கு வேற ஒன்றும் கிடையாது ஐயா. சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டம்தான் சாமி. ஒரு வருஷமா சாப்பிட்றோம் சாமி. ஒருமை நிலையில் தனித்து வாழும் முதியவர்களுக்கு தினந்தோறும் 2 வேளை உணவு வழங்கப்படுகிறது. பசியில்லா பாத்திட்டம் கருணை நெறிவலர் ஃபவுண்டேஷன். Karunai Nerivalar Foundation provides food for abandoned, elderly and disabled people 2 times a day. Pasi Illa Par Scheme, a hungerless world. Karunai Nerivalar Foundation. பசி துன்பத்தை நிறைய பேர் சொல்லியிருக்கலாம். அவ்வை பிராட்டி கூட சொல்லியிருக்கா, பசி வந்தால் 10 பறந்து போகும். அது மட்டும் எல்லாருக்கும் தெரியும். அந்த 10 என்ன? அவ்வை தான் எழுதியிருக்கா. அவ்வை எழுதியிருக்கா பாட்டுல. மானம். பசி வந்தா என்ன போயிடும்? ஃபர்ஸ்ட் கையேந்துருவோம். மானம். நான் அப்படிலாம் கிடையாது. சென்னையில பெரிய வெள்ளம் வந்தது. யாரா இருந்தாலும் பொட்டில தூக்கிடுவோம் கைய. யாரா இருந்தாலும் உயிர் இருக்கணுமே. நான் அதெல்லாம் சாட மாட்டேங்க. நான் யார்ட்டையும் வாங்கி தோணுமா? அப்ப தோணுமா? மானம், குலம், கல்வி, வன்மை,
தாளாண்மை, தானம், தவம், முயற்சி, அறிவு. 10வதா ஒரு விஷயம் இருக்கு. தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல். காமம். பசியோட ஒருத்தன் இருக்கான், அழகா ஒரு பொண்ணு போகுது, போயா பசியா இருக்கு, பார்ப்போமா? மானம் போயிடும், குலம் போயிடும், கல்வி போயிடும், வன்மை போயிடும், அறிவுடைமை, தானம், தவம், முயற்சி, தாளாண்மை, காதல், இவை 10ம் பசிவந்தால் பறந்து போமேன்னு அவை சொல்லிட்டா. ஆனா ஐயா எழுதியிருப்பாரு பாருங்க, பசியின் அவஸ்தை. அன்பு உள்ளங்களே, எல்லாருக்கும் தெரியணும். என்னால் முயன்றவரை சொல்றேனே தவிர அவர் வார்த்தையால சொல்ல முடியாது. பசி வந்த ஜீவர்களுக்கு முதல்ல என்ன நடக்கும்னா, அறிவு வேலை செய்யாது. வேலை செய்யுமா? உயிர் அறிவு வேலை செய்யாது. உயிர் அறிவு செய்யாதவங்க கிட்ட போய் கடவுள் அறிவை பத்தி பேசலாமா? கடவுளை பத்தி பேச முடியும். கடவுள் அறிவும் உயிர் அறிவும் இல்லாதவர்களுக்கு என்ன போயிடும்? புருஷ தத்துவம் வெளிப்படாது, கடவுள் தத்துவம் வெளிப்படாது. புருஷ தத்துவம் இல்லைன்னா பிரகிருதி தத்துவம் வெளிப்படாதே, பிரகிருதி தத்துவமும் போயிடுமே. என்ன சொல்கிறார்? உயிர் அறிவு மயங்கும், கடவுள் அறிவு மறையும், புருஷ தத்துவம் விளங்காது, பிரகிருதி தத்துவம் புழுங்கும். இது 4ம் நடந்துரும். அதுக்கப்புறம் குணமெல்லாம் பேதமாகும். தாமசம், ரஜோ, சாத்விகம் ஒன்னும் இருக்காது. என்ன இருக்கும் அவங்கிட்ட? குணங்கள் எல்லாம் பேதமுறும். அதற்கு பிறகு என்ன எல்லாம், அந்த கரணங்கள் என்னெல்லாம் நடக்கும்? பஞ்சபூதங்களும் புழுங்கும், பிராணன் சுழலும், பிராணசக்தி என்னவா மாறும்? மனம் தடுமாறும், புத்தி நிலைக்காது, சித்தம் கலங்கிடும், அகங்காரம் அழிஞ்சு போயிடும், வாத பித்த ஸ்லேத்துமங்கள் நிலை தடுமாறும். 3 வாயு, அந்த 3 நாடிகள் சொல்லுவாங்களே, அது என்ன ஆகும்? அதற்கு பிறகு கண்ணு பஞ்சடைந்து குழி விழுந்துரும்பா, காது கும்முன்னு ஆயிட்டு காது கேட்காதுப்பா, நாக்கு உலர்ந்து போகும்பா, புலன்களை சொல்றாரு, தோல் ஸ்மரணை கெட்டு போயிடும்பா, மூக்கு அந்த நாசி அழற்சி ஆயிடும்பா, அவனுக்கு சுவாசம்லாம் வராதுப்பா. இது ஞானேந்திரியங்கள். கர்மேந்திரியங்கள் சொல்றாரு, கை கால்லாம் சோர்ந்து போயிடும் ஐயா, வாய் உலர்ந்து போயிடும், வாய் பேச வராது, தொனி மாறிடும், ஒண்ணு பேசுமா வேற ஒண்ணு வரும், பற்கள் தளர்ந்து போயிடும்பா. அதுக்கப்புறம் மலஜலம் வழி வெதும்பி போயிடும். கர்மேந்திரியங்களை முடிக்கிறாரு, அந்த கரணங்களை முடிக்கிறாரு. உள் உறுப்புகள், மூளை சுருங்கும், இதயம் வேகும், ஈரல் வெதும்பும், வயிறு பத்திக்கிட்டு எரியும்பா. வயிறு பத்திக்கிட்டு எரியுமே, இவ்வளவு துன்பங்கள் அவன் அனுபவிக்கிறானே. உயிர் போவதற்கு சமீபத்திய அத்தனை உணர்வும் அந்த பசியில இருக்கவன் அனுபவிப்பானேப்பா. மரண வேதனை, ஜனன வேதனை, நரக வேதனை, அத்தனை வேதனையும் அந்த உயிர் அனுபவிக்குமே. இதுதான்யா பசி தீர்த்தலே பரம புண்ணியம்னார் ஐயா. சொல்றாரு, அப்படிப்பட்ட துன்பத்தை நீ ஒரு வினாடியில தீர்க்கலாம். எப்படி? சாப்பாடு கொடுத்துரு, சாப்பாடு கொடுத்துரு. இவ்வளவு பெரிய துன்பத்திலிருந்து விடுதலை கொடுக்குறாயா, அப்ப நீ யாருடா? அதான் கடவுள்ன்றார் ஐயா. ஐயா ஜீவகாரணிய ஒழுக்கத்துல சொல்றாரு, கடவுள் வேற எங்க இல்ல, இவ்வளவு துன்பத்திலிருந்து ஒருவன் விடுதலை கொடுக்கிறான், அவன் கடவுளுக்கு சமானம் இல்லையா? அதனால்தான் ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின்னுன்னு போட்டான் வள்ளுவன். பசிய ஒருத்தன் பொறுத்துக்கிறான் இல்லடா, அது பெரிய ஆற்றல் தான். துறவிகள்லாம் அதை செய்வாங்க. ஆனா வள்ளுவன் சொல்றான், எவன் ஒருவன் இன்னொருத்த பசிய ஆத்துறான் பாரு, அவனுடைய ஆற்றலுக்கு பின்னாடி தான்டா துறவி கூட போய் நிக்கணும். ஏன்? இன்னொருத்தன் பசி அவனால பொறுத்துக்க முடியல. அதுதான் ஐயா சொல்றாரு, நீ கடவுளை பார்க்கணும்னு எங்கடா தேடிட்டு இருக்கீங்க? பசியோட இருக்கிறவனுக்கு பசிய தீர்த்து சாப்பாடு கொடுத்துட்டு பாரு, அவன் கண்களில் உனக்கு கடவுள் தெரிவார், உன்னில் அவன் கடவுளை பார்ப்பான். ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம், 2மே கிடைச்சிடும். 16வது படி. நேரா நீ 16வது படிக்கு போயிடலாம். நீயும் கடவுளா மாறிடுவ, கடவுளையும் நீ பார்த்துருவ. கடவுளை பார்ப்பது 15ஆம் படி, கடவுளாகவே மாறுவது 16ஆம் படி.
ஞானத்தில் ஞானம். இதெல்லாம் ஐயா சொல்லி கொடுக்குறாரு. அந்த ஜீவகாருண்யம்னா என்னன்னு சொல்லி கொடுப்பாரு. அந்த பசியை சொல்லுவார் ஐயா. இந்த அவஸ்தையை சொல்லிட்டு, ஜீவகாருண்யம்னா என்ன தெரியுமா பா, இந்த பசின்ற நெருப்பு பத்திக்கிட்டு எரியும்பா. அந்த சாப்பாடை போட்டு அந்த எரியிற நெருப்பை கொஞ்சம் அவிச்சு அவனுக்கு துன்பத்துல இருந்து விடுதலை கூடியா, அதான்யா ஜீவகாருண்யம். பசி என்ற விஷக்காற்று அவன் அறிவை அப்படியே அவிய செய்யும். அந்த சாப்பாடை கொடுத்து அந்த விஷக்காற்றை அவிச்சு அவன் அறிவை விளங்க செய்யும். பசி என்னும் புலி ஒருவனை கொல்ல வரும்பா, நீ சாப்பாடை கொடுத்து அந்த புலியிலிருந்து அவனை காப்பாத்துப்பா. இதெல்லாம் என் வார்த்தைகள், ஐயா வார்த்தை பிரம்மாண்டமா இருக்கும். ஐயாவே வாய்ப்பட படித்ததுதான் இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம். என்னைக்கு தெரியுங்களா? 1867ஆம் ஆண்டு மே மாதம் 23ஆம் தேதி வடலூரிலே சத்திய தர்மசாலைன்னு இன்னைக்கு வரைக்கும் அணையா அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கு பாத்தீங்களா? அன்னைக்கு படிக்கிறாரு இத மக்கள் முன்னிலையில. ஐயாவே படிச்சாரு. அந்த பசி கொடுமை ஐயா படிக்கிறாரு. சத்திய ஞான சபை அவர் கட்டினது 1872, 5 வருஷம் கழிச்சு தான் கட்டினாரு. முதல்ல என்ன பண்ணாரு தெரியுங்களா? பசிச்சவங்களுக்கு சோறு போட்டார் ஐயா. எந்த துறவியும் கையேந்தனாங்க, ஐயா மட்டும்தான் சாப்பாடு போட்டார் ஐயா. சாப்பாடு போட்டார் ஐயா. சோறு போடுறா, ஃபர்ஸ்ட் உயிரை காப்பாத்து. ஐயா சொல்லுவார் 7 வித துன்பங்கள் சொல்லுவார். மக்களுக்கு 7 வித துன்பங்கள் இருக்கு. அதுல நீங்க டிவிஷன் போட்டுக்கலாம். பசி, கொலை, தாகம், எளிமை, பயம், இச்சை, பிணி. இந்த 5 விட்டுருவார் ஐயா. பிணி, இச்சை, பயம், எளிமை, தாகம் 5 கூட விட்டுருங்க. பசி, கொலை பண்ணக்கூடாது. கொலை துன்பத்துல இருந்து மக்களை மீட்டுருங்க, உயிர்களை. பசிச்சவங்களுக்கு சோறு போடுங்க. இதுதான் கடவுள் என்றார் ஐயா. அறிவு நிலை தெளிந்தோருக்கு உயிர் இரக்கமே கடவுள் வழிபாடு என்று. இதைத்தான் ஐயா அகவல்ல பாடுவாரு.